கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தின் முன்பாகம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். எனக்கு தெரிந்த ஒரு தாயார் பில்லி சூனிய கட்டுகளால் மிகவும் அவதிப்பட்டார். வேதம் வாசிக்க தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது. ஆனால் தேவனால் மட்டுமே தன்னை குணமாக்க முடியும் என்று நம்பினார். எனவே தினமும் ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக வெகுநேரம் அமர்ந்திருப்பார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து பூரண விடுதலையை பெற்றுக்கொண்டார். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 22ஆம் வசனத்தில் கூறுகிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவைகளை ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்று நம் வாழ்க்கையிலும் கூட அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்தந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நடத்த விரும்புகிறார். அதற்கு நாம் பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுவதற்கு நமக்கு வேத வாசிப்பும் ஜபமும் அர்ப்பணிப்பும் தேவை. நாம் பரிசுத்த ஆவியினால் கட்டப்படும் போது பில்லி சூனிய கட்டுகளோ, சாபக்கட்டுகளோ, பாவக்கட்டுகளோ, பிசாசின் தந்திரங்களோ நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இன்று அநேகர் கட்டுகள் குறித்து அதிகம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் எதிர்பாராத காரியங்கள் ஏதேனும் நேர்ந்தால் எனக்கு விரோதமாக யாரோ எதையோ செய்துவிட்டார்கள் என பயப்படுகிறோம். எந்த கட்டுகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமாக எழும்பும் ஒன்றும் வாய்த்திடாது. தேவன் மேல், வார்த்தையின் மேல் நம் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஜெபம் செய்வோமா? உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து விடாமல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று உம்மில் பலனடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.